ஹாய். உறவுகள், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் வேர்டு. ஆனந்தமான, மகிழ்ச்சி தரக்கூடிய, சந்தோஷம் நிறைந்த ஒரு வார்த்தை அப்படின்னா உறவுகள். இன் திஸ் மாடர்ன் வேர்ல்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, என்ன நடக்குது, வாட்ஸ் மிஸ்ஸிங் இன் த சொசைட்டி, வாட்ஸ் மிஸ்ஸிங், த லவ் இஸ் மிஸ்ஸிங், த கனெக்ஷன் இஸ் கான், டேம் இஸ் கான். ஹியூமன் கனெக்ஷன் எங்கே போச்சுன்னே தெரில. இது மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் ஒரு நிகழ்வு மூலியமாக இதை நான் சொன்னேன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர், மாதம் 1.5 லட்ச ரூபா சம்பளங்க அவருக்கு. நான் இந்த பதிவை சொல்கிறது யாரையும் காயப்படுத்துறதுக்கோ இல்லை திருத்துறதுக்கோ இல்லை ஜட்ஜ் பண்ணுறதுக்கோ வேலிடேட் பண்ணுறதுக்கோலாம் கிடையாதுங்க. நம்மனால இந்த பதிவில் என்ன எடுத்துக்க முடியும், வாட் ஐ கேன் கெட் ஃப்ரம் திஸ் வீடியோ, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ரொம்ப ஒரு இன்சைட், ஒரு இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி அந்த வீடியோவில் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா என்ன மிஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா தான் வாட் வில் பி அவைலபிள் ஃபார் அஸ்ன்றது நமக்கு தெரியும். இப்போ ரிலேஷன்ஷிப், நான் சொன்ன நபர் 1.5 லட்ச ரூபா மாதம் வருமானம் வாங்கிட்டு இருக்காரு. இப்போ இவருக்கு ரொம்ப நாளாக ஒரு விஷயம் கிடைக்கவே இல்லை. he lost it. கிடைக்கவே இல்லை. என்ன சார் கிடைக்கல, ரொம்ப நாளாக அவர் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் கிடைக்கலன்றீங்க. நம்மலாம் ஏதாச்சும் ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்துருக்கலாம், ஒரு ஹைக் எதிர்பார்த்துருந்துருக்கலாம், இல்லை சில பேருக்கு மேரேஜ் ஆகாதவங்க மேரேஜ் எதிர்பார்த்துருந்துருக்கலாம், இல்லை ஒரு லேண்டு விற்பதற்காக ஒரு வாய்ப்பு எதிர்பார்த்துருக்கலாம், லேண்டு வாங்குறதுக்காக எதிர்பார்க்கலாம், கோல்டு, ஏதோ ஒரு விஷயம். இப்போ படிக்கக்கூடிய நபர்கள் மார்க்குக்காக ஒரு விஷயம் பாஸ் ஆகணுன்றதை எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். டிபெண்ட் அப்பான் த பீப்புள் அண்ட் வாட் தே டூ அப்படின்றத பொறுத்து. இவர் எதிர்பார்த்துட்டு இருந்தது டைவர்ஸ். இதெல்லாம் பேசக்கூடாது, தவறு. டைவர்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் இந்த வார்த்தை இட்ஸ் பேட், இட்ஸ் ராங். அதுக்காக நான் டைவர்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுறேன், இல்லை டைவர்ஸை இட்ஸ் பேடுன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி எந்த ஒரு இதுலையுமே ஐ ஆம் டெல்லிங் வாட் ஹேப்பன். டிவோர்ஸ், இந்த கையில் அவர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் டிவோர்ஸ் கிடச்சிருச்சு. அதை நினைத்து சந்தோஷப்படக்கூடிய தருணத்தில் அவரோட செக்கப் ரிப்போர்ட், ஹெல்த் ரிப்போர்ட் அவர் கைக்கு வருது. அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்னா, இவருக்கு கேன்சர்ன்ற ஒரு நோய் அவருக்கு இருக்குது அப்படின்றது தெரிய வருது. இந்த நபருக்கு ஒரு 30 வயதான நபர். இப்போ இந்த மனநிலை, இந்த மனிதனோட மனநிலை எப்படி பாதிக்கப்பட்டிருக்கும், உடஞ்சி போயிட்ட மனுஷன். அதுவும் பாருங்க, அன்னைக்கு அந்த தருணத்தில் டிவோர்ஸ் நோட்டீஸ், யூஆர் செப்பரேட்டட் அப்படின்ற த ஃபார்மாலிட்டினோ அந்த லீகலாக வரக்கூடிய அந்த நோட்டீஸ் இந்த கையில் வருது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சர்ன்ற ஒரு பாசிட்டிவ் இது வருது. ஸோ see now, அந்த மனுஷன் 1.5 லட்ச ரூபா சம்பளம், நல்ல ஒரு பால் பார்க்க நல்லா இருப்பார், நல்ல ஒரு பர்சன். இட்ஸ் நாட்
லைஃப்பில் நிறையா விஷயங்கள் நமக்கு ஆல்ரெடி இருக்குது. we are not appreciating it, we are not acknowledging it. இந்த மனுஷன் வந்து எனக்கு வாழவே, ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ், ஐ ஹேட் மை லைஃப்ன்ற மாதிரி he decided to quit his life, gave up on his life. அதாவது அவர் இறப்பதற்கு முன்பாகவே இறந்து விட்டார் அப்படின்றத கூட சொல்லலாம். இந்த கதை மூலமாக நமக்கு நிறையா விஷயங்கள், உங்களுக்கு நிறையா ஓடி இருக்கும் மனதில். நான் பார்த்த சில விஷயங்கள் சில கண்ணோட்டங்கள், இதை மட்டும் வைத்து நம்மளால் ஒரு வாட் ஹீ கான் த்ரூ இன் லைஃப்ன்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ கரண்ட் வேர்ல்டில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், நான் பார்க்கக்கூடிய விஷயம், நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயத்தை வச்சு ஐ வாண்ட் டு ஷேர் சம்திங் டீப்லி, ஹானஸ்டாக நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ரிலேஷன்ஷிப், இட்ஸ் a beautiful term. இது சரி தவறு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேணாம். இது அப்படியே நீங்கள் பின்பற்றணுன்றது அவசியம் இல்லை. இதை ஜட்ஜ் பண்ணுறது உங்களோட விஷயம், உங்களோட இட்ஸ் டிபெண்ட் அப்பான் யூ. கவனிக்க மட்டும் செய்யுங்க. ட்ரை டு லிசன். ஏதோ ஒரு ஸ்பார்க் உங்கள் மைண்டில் கிடைக்கலாம், ஏதோ ஒரு ஓகே திஸ் இஸ் சம்திங் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மை இன்டென்ஷன் ஆஃப் திஸ் வீடியோ இஸ் இதை பற்றி பேச வேண்டும். எவ்வளவோ நம்ம பேசுகிறோம். நான் ரிலேஷன்ஷிப் பற்றி இந்த வீடியோவை ஈவன் ஐ வாண்ட் டு மேக் திஸ் இமீடியட்லி டு ஸ்பீக் அபவுட் திஸ். உடனே அதை பேசி ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு நிறையா தாக்கங்கள் இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அது கண்களுக்கு தெரியாது. தேர் பிளைண்ட் ஸ்பாட்ஸ். அதை மக்கள் மத்தியில் எடுத்து செல்லக்கூடிய இந்த யூடியூப் சேனல் மூலியமாக எத்தனை பேர்த்துக்கு ரீச் ஆகுதோ, தே வில் சம் டிரான்ஸ்ஃபர்மேஷன், சம் சேஞ்சஸ், ஏதோ ஒரு இம்பேக்ட் காஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ கல்யாணம் செஞ்சுட்டு சில பேர் சொல்லலாம் அது ஒரு நாள் கூத்து, ஒரு நாளைக்கு அவ்வளோ செலவு பண்ணாங்க. சில பேர் சிம்பிளாக கோயிலில் பண்ணுறாங்க. லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ், மேரேஜ் இஸ் மேரேஜ். நிறையா விஷயங்கள் மேரேஜை பற்றி பேசப்பட்டாலும் பேசப்படாத சில உண்மைகளை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கணுங்க. ஆழ்ந்து சிந்தித்து சில முடிவுகள் நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. தாக்கங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதில் ஏற்படும் விளைவுகளை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. சூஸிங் யுவர் பார்ட்னர், ரைட் ராங் குட், இப்போ இருக்கக்கூடிய அந்த இட்ஸ் அ பிஸ்னஸ் டிராஃபிக் மாதிரி ஆயிடுச்சு. மேட்ரிமோனிஸ், brokers, இந்த மூலமா we are doing a lot of survey of things in marriage. அப்போ எனக்கு இப்போ நடக்கக்கூடிய சில பதிவுகளை நான் சொல்கிறப்ப நம்மளோட லைஃப் கூட கனெக்ட் பண்ணி பாருங்கள். நாட் மேக்கிங் யூ ராங். இதை நான் சொல்கிறப்ப உங்களை நீங்கள் ராங்காக ஆக்கிக்கக்கூடாது, உங்களை நீங்கள் கில்ட்டாக ஃபீல் பண்ணிக்க வச்சுக்கக்கூடாது, மற்றவர்களையும் குறைவாகவோ தாழ்ந்தோ பார்த்துக்கூடாது, மற்றவங்க மேலே தவறு இல்லை உங்கள் மேலே தவறுன்றத கண்ணோட்டத்தில் இல்லாமல் உங்களோட முழு கவனமும் எங்கே இருக்கணும்னா இதிலிருந்து வாட் ஐ கெட், வேர் ஐ கேன், வாட் இஸ் மிஸ்ஸிங் இன் மை ரிலேஷன்ஷிப், வாட் இஸ் மிஸ்ஸிங் இன் மை மேரேஜ், வாட் இஸ் மிஸ்ஸிங் இன் மை ஃபேமிலி, வாட் இஸ் மிஸ்ஸிங் இன் மீ அப்படின்ற விஷயத்த ஐடென்டிஃபை பண்ணி லெட்ஸ் மேக் தட் ஹேப்பன். அவ்வளோதான். இந்த ஒரே கான்டெக்ஸ்டில் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ இப்போ நடக்கக்கூடிய மேரேஜஸ் எல்லாமே ஒரு மாதம், 3 மாதம், 6 மாதம் gone. There is no purpose in doing marriage nowadays. Definitely ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம பிரிவினை வருவது we have to do that. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் சொல்லலாம். ஒரு ஓரினை சேர்க்கை இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவரை நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம்னா கஷ்டம். மென்டலி சேலஞ்சு,
அவர் வந்து குணப்படுத்த முடியாது, அந்த மாதிரி மனிதர்கள். அதுக்காக அவங்களுக்கு தப்பு சொல்லலை. அவர்கள் கூட நம்ம வந்து ஃபேமிலி ரன் பண்ணி போகிறவங்களும் இருக்காங்க. இல்லை பண்ண முடியாது அப்படின்றது கூட we can, இல்லை சில சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் நமக்கு தர மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை நம்ம வந்து see, it is not about marriage is something, it's a purpose, it's a part of life. ரியல் ரீசன்ஸ் நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம். ரீசன்ஸ் இருக்கும், கன்சர்ன்ஸ் இருக்கும், கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும், ப்ரோக்கன்ஸ் இருக்கும், பிரேக் டவுன்ஸ் இருக்கும், லாட்ஸ் ஆஃப் திங்ஸ். இட் லைஸ் இன் த பார்ட் ஆஃப் மேரேஜ். டெஃபினெட்லி இட்ஸ் சேலஞ்சிங். மேரேஜ்ன்றது நம்ம நினைக்கிறத விட பெரிய, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான லைஃப்ங்க. நான் பேச்சுலர் இருந்தாலும் நான் அதை பார்த்து நீங்கள் பேசலான்றதை விட ஐ கேன் see the blind spots. I can see what's happening in people's life, what's missing in their life, what is their possibility, what is possible, what's available for them on being in relationship. இதெல்லாம் மேலே பார்க்க முடியும். What they can do, what's available for them on being in relationship. Some exceptional reasons kaga, it's not reasons, that can't be solved அப்படின்றத வந்து நம்ம எக்ஸப்ஷனலாக வச்சுக்கலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மேரேஜஸ் எதனாலெல்லாம் பிரிஞ்சு போகிறாங்கன்னா, உப்புச்சப்பு காரணத்துக்காகவும் பிரிந்து இருக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க. சம் சின்சியர் சேலஞ்சஸ் அப்படின்றது வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க, பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க, மாப்பிள்ளை வந்து ஒரு ரொம்ப சம்பளம் வாங்குறாரு, அதிக சம்பளம் வாங்குறாருன்னு சொல்லி சம்பளத்தில் ஏமாற்றிட்டாங்க, இல்லை மாப்பிள்ளை படித்தவன்னு சொன்னாங்க படிக்கலை, வேறு என்ன சொல்லலாம், எனிதிங் லைக் தட். இல்லை வந்துட்டு நகை போடுறதில்ல, இல்லைன்னா எவ்வளோ விஷயங்கள் 1000. ஏன்னா அப்போ இருந்து நம்ம கலாச்சாரத்தில் 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலான்ற ஒரு அந்த மித்தை பழக்கி இட் ஹேப்பன். அது நல்லது கெட்டதுன்னு நான் சொல்லலை. ஏதோ ஒரு விஷயம் மேரேஜ்ன்றதில் ஒரு சில ஏமாற்றங்கள் இருக்கும், ஒரு சில, ஏன்னா நமக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ், த சொசைட்டி, சோஷியல் மீடியாவில் தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் ஷோயிங். என்னோடய ஃப்ரெண்டுக்கு செம்மையாக இருக்கும்ப்பா, அவன் போகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் தான் ட்ராவல் பண்ணுறான், அவன் லேக்ஸ் கணக்கில் சேலரி வாங்கிட்டுருக்கான், இவரை பாரு, இவங்கள பாருங்கள் 20,000 30,000 வேலைக்கு போயிட்டுருக்காரு. Lots of things. And then see the couples, how beautiful they are. இந்த ஒரு அவரோட இது ஹனிமூன் டெஸ்டினேஷன் வந்து குளுமனாலியாக இருக்குது, இவர் எங்கே கூப்பிட்டு போகிறாரு, கொடைக்கானல் கூப்பிட்டு போகிறாரு, அது கூட கூப்பிட்டு போகல. see, social media makes you fall down. what's happening around the world is not what நீங்கள் நான் பார்க்குறதெல்லாம் ரியல் தான், ஆனால் இட்ஸ் நாட் ட்ரூ. அவங்கவுங்க லைஃப்பில் அவங்களுக்கு என்ன சேலஞ்ச் போய்ட்டுருக்குன்றது உங்களுக்கு தெரியாது, உங்கள் லைஃப்பில் என்ன சேலஞ்ச் போய்ட்டுருக்குன்றது அவங்களுக்கு தெரியாது. வாட் யூ see, it makes you blind. இட்ஸ் சம்திங் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் யூ see அப்படின்றத நமக்கு தெரியப்படுத்தணும், நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்ம அதை பார்க்க மாட்டோம். நம்ம கேட்குறது, பார்க்குறது, உணர்றது, ஸ்மெல் பண்ணுறது எல்லாமே இட் கெட் இன்ஃப்ளூயன்ஸ்டு. 5 senses எவ்ரி செகண்ட், எவ்ரி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்மளை வந்து ஈர்க்கக்கூடிய விஷயம் இந்த சோஷியல் மீடியாஸ் அண்ட் த மேகசின்ஸ் அண்ட் பேப்பர்ஸ், மூவிஸ், சீரியல்ஸ், பீப்புள் அரவுண்ட் அஸ். அதுக்காக நம்ம தவறு சொல்லலை, பட் யூ லுக், வாட் யூ லுக் மேக்ஸ் வித் வாட் அப்ரோச் யூ see, with what கைண்ட் ஆஃப் வியூ யூ ஹேவ் அப்படின்றது தான் வந்து முக்கியம் இங்கே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து ஒரு டெஃபினெட்லி இதெல்லாம் அட்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ உங்களை வந்து மேரேஜ் அப்போ சில பொய்கள்ன்றதை விட சில விஷயங்கள் வந்து அவங்க இது பண்ணியிருந்துருக்கலாம், அவங்களுக்கு வந்து நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் வந்து எதிர்பார்த்த விஷயங்கள் வந்து ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்கலாம். நிறையா இந்த மாதிரி இருக்குது. மேரேஜ் நம்மளுடைய லைஃப் இஸ் லைக் தட், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இதெல்லாம் வில் ஹாவ் லாட்ஸ் ஆஃப் ரீசன்ஸ்.
அவர் சரியில்லை, பையன் தங்கமான பையன் சொன்னாங்க, ஆனால் நைட் ஆனால் சரக்கு அடிச்சுட்டே இருப்பாப்புல, டெய்லி சரக்கு, தம்மு, ட்ரக்ஸு, இந்த மாதிரிலாம் இருக்கார். இட்ஸ் how I can live with that person. ஒரு மேரேஜ் இஸ் சம்திங். இப்போ ஒரு மேரேஜ் நடக்குதுன்னா இட் இஸ், இப்போ இந்த நபரை எடுத்துக்கோங்களேன், இவர் மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஒரு ஆர்வமாக எக்ஸ்பெக்டேஷன்ஸோட எத்தனையோ வரன்கள் பார்த்து ஒரு ட்ரீம் பில்டு பண்ணி ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆசைகள், ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம ஏதாச்சும் பண்ணணும், ஏதாச்சும் சாதிக்கணும், ஏதாச்சும் we want to live, we want to make this happen, we want to drive out அப்படின்ற மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இவர் பண்ணியிருந்திருப்பார், எவ்வளோ ஆக்ஷன்ஸ் எடுத்துருந்துருப்பார். இவர் அந்த மேரேஜுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிட்டு ஒன்ஸ் த மேரேஜ் இஸ் டன், அவர் என்ன நடந்தது ஏது நடந்தது டெஃபினெட்லி இது வந்து நான் ஷேர் பண்ணவும் கூடாது. அவருக்கு வாட் எவர், ஏன்னா எல்லா லைஃப்லையும் வந்துட்டு தேர் வில் பி டெஃபினெட்லி தேர் வில் பி சம் சேலஞ்ச். மேரேஜ் மட்டும் கிடையாது, லைஃப் இஸ் இட் செல்ஃப் அ சேலஞ்ச். ஆனால் மேரேஜ்னால இப்போ இந்த மாடர்ன் வேர்ல்டில் நடக்கக்கூடிய இம்பேக்ட், இப்போ கூட சேர்ந்து வாழ்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனையோடு நான் கூட சேர்ந்து வாழணும், உங்கள் டெசிஷன், உங்கள் லைஃப் இல்லை இவ்வளோ பிரச்சனையோடு நான் வாழ்கிறத விட பிரிஞ்சு போகிறது நல்லதா, டெசிஷன், யுவர் டெசிஷனை. அதுவும் நீங்கள் சந்திக்கக்கூடிய விளைவுகள், நீங்கள் சந்திக்கக்கூடிய லைஃப், இதுவும் நீங்கள் சந்திக்கக்கூடிய லைஃப், நீங்கள் சந்திக்கக்கூடிய விளைவுகள், இதை மட்டும் நீங்கள் வந்து இம்பேக்ட், வாட் இஸ் த இம்பேக்ட் காஸ்ட் பை திஸ் ஒன் டெசிஷன், அது ஒன்று. இப்போ என்ன மாதிரி நடக்குதுன்னா, டிவோர்ஸஸ் ஒரு பக்கம் நிறைய நடந்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் தே வாண்ட் டு கெட் டுகெதர், தே ஆர் பீயிங் இன் ரிலேஷன்ஷிப். ஆனால் சம்படி இன் அதர், ஒரு வேறு வீட்டில் இவங்க வந்து பையன் வேறு வீட்டில், பொண்ணு வேறு வீட்டில், இல்லை இவங்க வந்து வேறு ஊரில் வேறு நாட்டில், இவங்க வேறு இடத்துல, இஃப் தே ஆர் ஓகே, அந்த மாதிரி செட் ஆஃப் லைஃப் விரும்பி அவங்க தேர்ந்தெடுத்து வாழ்கிறாங்கன்னா ஃபைன். ஆனால் ஒரு கட்டாயத்தில் எனக்கு அவர் வந்து வீட்டில் போயிட்டு வாழ பிடிக்கல, எனக்கு அவங்க கூட இருக்க முடியாது, இல்லை சம் கான்ஃப்ளிக்ட்ஸ், சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ஒரு சில பிரச்சனைகள்னால நான் வந்து ஐ கான்ட் லிவ் வித் ஹிம் ஆர் ஹர் அப்படின்ற மாதிரி டெசிஷன் எடுத்து ஒன்றாக இருப்பதற்கு ஆசை இருந்தாலும், ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இருந்தாலும் நான் வந்து பிரிஞ்சு தான் இருப்பேன் அப்படின்ற வாழக்கூடிய நபர்கள் நிறையா பேர் இருப்பேன். they can't move here or there, divorces பண்ணிட்டு போகலாமா, இல்லை இந்த பக்கம் let's take a other try, let's take other chanceன்ற மாதிரி they are not moving here also. ரெண்டு பக்கமும் இல்லாமல் இதனால் என்ன நடக்குதுன்னா, their life is not getting moved and it's okay to be like that, it's not a wrong, it's not a right. ஆனால் லைஃப் மூவ் ஆகாது. இந்த பையன் பொண்ணு they can approach legally and finish, or else they can quit the relationship. It's a choice. இந்த இடத்துல ரெண்டு டெசிஷன் வேணால் நீங்கள் இட்ஸ் யுவர் சாய்ஸ். உங்களோட லைஃப், உங்களோட சேலஞ்சஸ் பொறுத்து அந்த சாய்ஸ் எடுக்கலாம். ஆனால் இங்கே என்ன மிஸ் ஆகும்னா, த கம்யூனிகேஷன், அத்தன்டிசிட்டி. இப்போ நான் சொன்னேன்ல, பையன் வீட்லேயோ பொண்ணு வீட்டில் ஒரு ஏமாற்றப்பட்டார்கள், இல்லை ஏமாத்துனாங்க ஏதோ ஒரு இடம். ஏன்னா மேரேஜ் இஸ் அன் அக்ரிமெண்ட் இன் சென்ஸ் மியூச்சுவலாக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், இட்ஸ் அ பர்பஸ், இட்ஸ் அ லைஃப் அப்படின்ற மாதிரி நம்ம ரெண்டு பேரும் கையெழுத்து போடாத ஒரு பேப்பர், இட்ஸ் அ கையெழுத்து போடாத ஒரு அக்ரிமெண்ட். ஸோ இந்த அக்ரிமெண்ட்டில் ஒரு பார்ட்டி ஒன் சைட், பொண்ணு வீட்லேயோ பையன் வீட்லேயோ சஃபர் ஆனாங்க, டவுன் ஆனாங்க, ஃபால் ஆனாலும் ஆப்போசிட் பார்ட்டியை டெஃபினெட்லி இட் வில் ஸ்பாயில். இது ஒரு இம்பேக்ட்டுங்க. ஏன்னா நம்ம நினைக்கலாம்
பொண்ணு வீட்டில் நம்ம தான் கஷ்டப்படுறோம், பையன் வீட்டில் நம்ம தான் கஷ்டப்படுறோம். டெஃபினெட்லி இஃப் தே போத் எந்த இடத்துல ஃபாலோ ஆனாலும் ஆப்போனன்ட் பார்ட்டி டெஃபினெட்லி தே வில் பி சஃபரிங். இந்த பிளைண்ட் ஸ்பாட்டை நம்ம பார்க்க வேண்டியது. தட்ஸ் த இம்பேக்ட். இப்போ இந்த இதில் அந்த பையன் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும், பொண்ணு வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும், அவங்களோட சொந்த பந்தம், பேரண்ட்ஸ், பிரதரு, சிஸ்டர் இன்லா, பிரதர் இன்லா, பாட்டி, தாத்தா, எல்லாரோட லைஃப்பும் இம்பேக்ட் ஆகும். ரைட்டு. இந்த பதிவை எதுக்கு போடுறேன்னா, ஐ வில் டெல் திஸ் டூ பீப்புள், இவங்க 2 பேர்த்தையும் நான் ராங் பண்ணல, பேட் பண்ணல. த டெசிஷன் தே மேட் வாட் திஸ் இம்பேக்ட் அப்படின்ற ஒரு விஷயம். 2வது, இப்போ என்ன தான் பண்ணுறது? நம்ம இந்த நடக்குதுன்னு தெரியுது, இதுதான் வந்து இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு, இதுதான் வந்து இவங்களெல்லாம் நம்ம நினைக்கலாம் திருத்தணும், சரி பண்ணணும், இவங்களை தண்டிக்கணும். நோ, we are no one to do like that. இவங்களை தண்டிக்கவோ திருத்தவோ நம்ம வந்து we can't. இந்த இடத்துல நம்ம என்ன மிஸ் ஆகுதுங்க? என்ன மிஸ் ஆகுது? கம்யூனிகேஷன். லைஃப் மூவ் வித் கம்யூனிகேஷன். அத்தன்டிக் கம்யூனிகேஷன். இந்த இடத்துல இந்த பையனோ பொண்ணோ தே ஹாவ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தேர் லைஃப். அந்த பொண்ணோட லைஃபுக்கு இவர் எடுக்கிறாரோ இல்லையோ, இந்த பொண்ணு டெசிஷன் அவங்க அந்த பொண்ணு அவங்க லைஃப் டெசிஷன் எடுத்து தே ஹாவ் டு ஸ்டாண்ட் ஃபார் தேர் ஓன் லைஃப் அண்ட் மூவ் வித் லைஃப். எப்படி பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் தே ஹாவ் டு திங்க், this is what's happening in the life. Okay, this is my wife, this is my husband, this is my family அப்படின்ற ஒரு இதில் பார்த்துட்டு whatever the story, what are the drama happened, what are the story you created, what are the emotions you had, it doesn't help you. இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. அன்னைக்கு நான் போய் அந்த ஆள்கிட்ட உட்காந்து பேசினேன். அவன் கழுவி ஊற்றுனான். மாமியாக்காரி வண்டையாக திட்டுது. குழந்தையா ஏன் தான் அந்த குழந்தையா இருக்கும்? மனைவியா அதுகிட்ட போயிட்டு உட்காந்து பேசலாம் முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் the dramas, the story you created about them, even though நீங்கள் போய் பேசினாலும் நான் அவங்கள பேச முடியாது. கண்டிப்பாக ஐ அக்னாலேஜ் தட், ஐ கேன் see that. இது உங்கள் லைஃப்க்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கப்பா. தட்ஸ் இட். அது நீங்கள் போய் பேசுகிறதுனால உங்கள் லைஃப் ஒரேடியாக மாறிடும். செம்மையாக வாழ்ந்துருவீங்க, கிரேட்டாக வாழ்ந்துருவீங்கன்றதான் சொல்ல. பட் யுவர் லைஃப் வாண்ட் டு பி பீஸ்ஃபுல். உங்கள் லைஃப் it have to move, it have to get completed, your past have to be get completed with that person. அந்த இன்டென்ஷனோட போங்க. ஏதோ ஒரு தவறு உங்கள் சைடு அவங்க சைடு நடந்துருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் that brings that நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இல்லை எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதை ஏற்றுக்க முடியாது, ஏதோ ஒன்று போட்டு நம்மளை வந்து வாட்டி வடக்குதுன்னு வைங்களேன். ரொம்ப நாளாக ஏதோ ஒரு தாட், யூ ஹாவ் டு டீல் வித் ரியாலிட்டி. அப்போ அந்த நபர்கிட்ட போய் பேசுகிறப்ப டெஃபினெட்லி தே வில், அந்த மாமனாரோ மாமியாரோ ஒய்ஃபோ கூட இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் கல்வி ஊற்றலாம், திட்டலாம், எது வேணால் பண்ணலாங்க. டெஃபினெட்லி தே வில் டூ. ஏன்னா இட்ஸ் நாட் அபவுட் தம். நான் யாரையுமே இந்த உலகில் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். நோ ஒன் இஸ் ராங் ஆர் ரைட். என்னன்னா தட் லாங்குவேஜ், தமிழ்நாடு மக்கள் முன்னேறாமல் வளராமல் இருக்க ஒரே காரணம் நம்ம யூஸ் பண்ணுற இந்த லாங்குவேஜ் தான். திஸ் லாங்குவேஜ் அதுதான் ப்ராப்ளம். நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இந்த மனிதர்களை நம்ம வந்து மதிக்க கற்றுக்குவோம், ஹானர் பண்ண கற்றுக்குவோம், வேலிடேட் பண்ண கற்றுக்குவோம், ரெஸ்பெக்ட் கொடுக்க கற்றுக்குவோம். தர் லாங்குவேஜ் இஸ் த இஷ்யூ அப்படின்ற ஒரு மைண்டில் மட்டும் போயிட்டேன். we are going to deal with reality, we are going to deal with truth. whatever you see, அவங்க பேசுகிறது, அவங்க உங்களை நடத்துகிற விதம் எல்லாமே வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில், அவங்களோட ஸ்டோரிஸில் யூ ஆர் தட் பர்சன், யூ ஆர் கிரியேட்டட் லைக் தட் அண்ட் இட்ஸ் நாட் யூ. நீங்கள் இதை பற்றி கில்ட்டாவோ ஷேமாவோ எதுவுமே படத்தோட யூ டேக் த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் லைஃப்
உங்கள் ஸ்பௌஸ் லைஃப் அப்படின்ற மாதிரி போகணும். உங்களுக்கு பசங்களோ பொண்ணு வந்தால் என் பையனுக்காக, என் பொண்ணுக்காக, என் அம்மா அப்பாக்காக, எனக்காக அப்படின்ற மாதிரி இந்த லைஃப், உங்கள் லைஃபுக்காக நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு போய் அந்த பர்சன்ட்ட பேசுங்க. டேக் சார்ஜ், டேக் இன்சார்ஜ், டேக் அ ஸ்டாண்ட் ஃபார் யுவர் லைஃப். நீங்கள் உங்கள் லைஃபுக்காக நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்கலைன்னா வேறு யாருங்க எடுப்போம்? இதை நீங்கள் திருப்பி கேட்டுக்கணும். நம்ம லைஃபுக்காக நம்ம ஸ்டாண்ட் எடுக்கலை, நம்ம இன்சார்ஜ் எடுத்துக்கலை, நம்ம ரெஸ்பான்சிபிள் நம்ம லைஃப்க்கு எடுத்துக்கலைன்னா வேறு யார் எடுப்போம்? அப்படின்ற மாதிரி தாட்டில் போய்ட்டு கோ கெட் கம்ப்ளீட். இதை நீங்கள் போய் பேசுகிறனால இந்த லைஃப் மாறிடுமான்னு நோ, இட் மே ஆர் மே நாட் சேஞ்ச். பட் என்ன நடக்கும்னா உங்கள் லைஃப் பீஸ்ஃபுல்லாகும், உங்கள் லைஃப் மூவ் ஆகும், யூ வில் பி சாட்டிஸ்ஃபைட், யூ வில் பி ஹாப்பி, அல்டிமேட் ஹாப்பி. நம்ம மேரேஜில் எதுக்குங்க பண்ணுறாங்க? அது நம்ம வாட்டுக்கு ஜாலியாக இருந்துட்டு போயிடலாமே பேச்சுலர் தான். ஏதோ ஒரு விஷயம் நம்ம லைஃப்பை தேவைப்படுதுன்னா அது நமக்கு சந்தோஷம் தானே கொடுக்கணும், இதுக்கு கவலையில் கொடுக்குது. அப்புறம் இதுக்கு இதை பண்ணிக்கிட்டு மேரேஜோட பர்பஸே டு கெட் கனெக்டட், டு கெட் ஹாப்பினஸ். ஹியூமன் பீயிங் சர்வைவல் இஸ் டு மேக் ரீப்ரொடக்ஷன், டு மேக் சர்வைவல், டு எக்ஸ்பேண்ட். இதுதான் இப்போ இந்த மேரேஜ் கலாச்சாரம் இதெல்லாம் நம்ம மனிதர்களாக ஒரு சில இதெல்லாம் லாங்குவேஜில் வரனால வி ஆர் மேக்கிங் இட் அண்ட் இட்ஸ் அப்ரிஷியேட்டபிள். அதுலேயும் இப்போ டூ மணி டேபூஸ், டூ மணி மித்ஸ் எல்லாம் வந்தனால இட்ஸ் கெட்டிங் காம்ப்ளிகேட்டட். சரி, ரைட், ஓகே, லெட்ஸ் அனதர் டாபிக். இப்போ நான் மேரேஜுக்கு வரணும். இப்போ இந்த மேரேஜ் வந்து இப்போ போய் பேசுகிறீங்க, டெஃபினட்டாக தே வில் பி கெட்டிங், யூ கோ அண்ட் கம்ப்ளீட். எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம்? உங்கள் சைடு என்ன மிஸ் ஆகிடுது? சம்வேர் யூ நோ இதனால் வந்து பிரிந்திருக்கார்கள், என்ன பிரிந்திருக்கீங்கன்றது தெரியும். இல்லை அவங்களுக்கு வந்து எந்த கோபம் இருக்காது. உங்கள் சைடு ஒரு மிஸ்டேக் இருந்தது, இன்கேஸ் நீங்கள் அவங்கள ஏமாத்திருந்தீங்கன்னா, இல்லை ஏமாத்திருந்தீங்கன்னா அக்னாலேஜ் தட் ஐ ஹேட் டன் திஸ். நண்பா, உன்னோட மேரேஜ் லைஃபு சரியில்லை அப்படின்னா உன்கிட்ட பணம் இல்லை, உன்கிட்ட ஒரு தப்பு பண்ணியிருக்க, ஒரு இது பண்ணியிருக்க, அது பண்ணியிருக்கன்றதுனாலாம் கிடையாது. நீ ஒரு விஷயம் பண்ணிவிட்டு, அது ஒரு விஷயம் சொல்லிவிட்டு அதை நீ செய்யலை. என்ன சொல்கிறீங்க? நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இல்லாதனால தான் என்னோடய மனைவி விட்டு போயிட்டான்னு நினச்சேன். சார், நான் குடிப்பழக்கம் வச்சுருக்கேன் அதனால என் மனைவி விட்டு போயிட்டான்னு நினச்சேன். சார், நான் வந்து ஊர் சுற்றிட்டு இருந்தேன் அதான் எனக்கு கடன் விட்டு போயிட்டான்னு நினச்சேன். இல்லை என்னோடய மாமியார் தொல்லைனால தான் நான் விட்டு போயிட்டான்னு நினச்சேன். அப்படின்ற மாதிரி நிறையா ரீசன்ஸ், கன்சர்ன்ஸ்லாம் இருக்கும். பட் ட்ரூத் என்னென்னா, சார் இதுதானே சார் உண்மை, இதுதானே உண்மை, நம்ம பார்க்குறது இதுதான் உண்மை, ஆனால் அது உண்மை இல்லை, இதெல்லாம் ரியாலிட்டி. ட்ரூத் என்னன்னா, வி ஹேட் ப்ராமிஸ்ட் ஒன் திங். அவங்க ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணுறப்ப யுவர் ரிலேஷன்ஷிப் இஸ் கிரிட்டிக்கல், இன் அ ஸ்டேக். யூ ஹேட் ப்ராமிஸ்ட் you will be available for her, you will be available for him in relationship. இல்லை சம்திங் ஒரு some promises கண்டினியூஸாக நீங்கள் கொடுத்துட்டு you had been breaking it. ஒரு குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருப்பீங்க, போய் குடிச்சு வந்திருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸோட சுத்தம் மாட்டேன் சத்தியம் பண்ணி போய் சுற்றிட்டு வந்திருப்பீங்க. It's not about the habit, it's not about things what had you done, it's the promise that you had broke in the relationship. அதுதான் அந்த சார் ரைட்டு சார், நான் ப்ரோக் பண்ணிட்டேன், ஒரு ப்ராமிஸ் நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து நல்ல வேலையில் இருக்கேன், நிறையா சம்பாதிச்சிட்ருக்கேன்ற ஒரு பொய் சொல்லிட்டேன், ஆனால் இதை வந்து நான் பிரேக் பண்ணிட்டேன் சார், இது நான் கிடையாது. அப்போ கோ அண்ட் கன்வே தட், கோ அண்ட் க்ளோஸ் இட். சி இந்த இது இருக்குது தெரியுமா, இட் வில் ரூயின் யுவர் லைஃப் நண்பா. இது நம்ம பண்ண விடாமல் தடுக்கிறது தெரியுமா, ஈகோ. எனக்கு தெரியும் நான் போய் பேசினா ஏதோ ஒரு விஷயம் மூவ் ஆகும், அட்லீஸ்ட் நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், ஒரு ரிலீஃப் கொடுக்கும், ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஆனால் நான் எதுக்குங்க பண்ணலாம், அந்த பொண்ணு தானே தப்பு பண்ணிச்சு, அது வந்து கேட்கட்டுங்க, இந்த பையன் தப்பு பண்ண அது வந்து கேட்கட்டுங்க. இந்த ஈகோ, இந்த ஈகோவில் என்னவா பிரச்சனை? அந்த பிள்ளைக்கு ஈகோ இருக்குல்ல, நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும்? It will see the responsible persons, the committed persons, the leaders, they never see that. They see only the fact, what's possible, what's available, what's missing. They not go with the emotions, they not go with moods, they not run with stories, they not run with nothing else. Alla போக மாட்டாங்க. They are completely different. So இப்போ என்ன, what is missing in the relationship?
ஒரு விஷயம் நடந்தது, அதை அக்னாலேஜ் பண்ணுங்கள். ஐ ஹேட் டன் திஸ், நான் என்ன பண்ணணும், அண்ட் கிவ் நியூ ப்ராமிஸ், கிரியேட் நியூ ப்ராமிஸ் ஃப்ரம் நவ். ஒரு 1 month என் கூட வந்து இருந்துப்பார். ஐ வில் நாட் ட்ரிங்க், ஐ வில் நாட் டூ வாட் யூ, நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நான் பண்ணுறேன், இல்லை இந்த விஷயம் நான் பண்ணாமல் இருக்குன்ற ஒரு நியூ ப்ராமிஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு யூ கேன் ஆஸ்க் ஹர் ஆர் ஹிம் டு கம் வித் யூ. இட்ஸ் அ பாசிபிள். இந்த இடத்துல நமக்கு அத்தன்டிசிட்டி ரொம்ப முக்கியம். இதனால் உங்கள் லைஃப் மாறிடும், உங்கள் கூட அவங்க சேர்ந்து வாழ்கிறாங்க இல்லை பிரிஞ்சு போகிறாங்க, இட் டிபெண்ட்ஸ். ஆனால் இந்த இடத்துல ஒரு கம்ப்ளீட்னஸ் இருக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்துட்டு பிரிந்து போய் வேறு நபரோட வாழ்கிறீங்க இல்லை சேர்ந்து வாழ்கிறீங்கன்னா இட்ஸ் யுவர் போத் டெசிஷன்ஸ் அண்ட் தேர் இஸ் இம்பாக்ட் இன் திஸ் வேர்ல்டு. டெஃபினட்டாக சேர்ந்து வாழ்ந்தாலும் ஒரு இம்பாக்ட் இருக்குது, பிரிஞ்சு வந்தாலும் ஒரு இம்பாக்ட் இருக்குது. ஆனால் என்ன மிஸ் ஆகுது? ஹாப்பினஸ், சந்தோஷம். நாளைக்கு சேர்ந்து வாழ்ந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும், நாளைக்கு வெளியே பிரிஞ்சு போனாலும் 2 பேரும் 2 ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கணும். என்ன பண்ணும்? சந்தோஷம் தாங்க மேரேஜ், சந்தோஷம் தாங்க எல்லாமே. இந்த உலகமே நம்ம நினச்சிக்கலாம் இதுக்காக ஓடுறோம் அதுக்காக ஓடுறோம். இப்போ வீடியோ போடுறது கூட ஏதோ ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருப்பதற்காக தான். ஸோ கோ த்ரூ இட். போயிட்டு கம்ப்ளீட் வித் தட் பர்சன். ஓகே, திஸ் இஸ் வாட், ஒரு சான்ஸ் கொடுங்க. இல்லை ஒரு பாசிபிலிட்டி இருக்குது, திஸ் ஹேட் ஹேப்பன், இப்போ என்ன பண்ணலாம், if this goes like this what will happen. Don't complete incomplete. உங்களுக்கு ஏதோ இன்கம்ப்ளீஷன் இருக்கும் with that person. மேபி நீங்கள் ஒரு தவறு பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை அவங்க தவறை நீங்கள் அட்ரஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். சம் இன்கம்ப்ளீஷன், உங்களோட மாமனாரோ மாமியாரோ உங்களை காயப்படுத்தி இருந்திருக்கலாம். அதை நீங்கள் வந்து எனக்கு இது ஹர்ட் ஆகிடுச்சுன்ற ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். இல்லை உங்களோட அம்மாவோ அப்பாவோ அந்த பொண்ணை திட்டி இருந்திருக்கலாம். இல்லை ஒரு கேர் இல்லாமல் இருந்திருக்கலாம், லவ் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு இன்கம்ப்ளீஷன், ஏதோ ஒரு மிஸ்ஸிங் இந்த ரிலேஷன்ஷிப் இருந்திருந்துருக்கலாம், இந்த ஃபேமிலி இருந்திருக்கலாம், இல்லை உங்ககிட்ட ஒரு மிஸ்ஸிங் இருந்திருக்கலாம். அந்த இன்னத்தட்டிசிட்டியை போயிட்டு ஷேர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறப்ப டெஃபினெட்லி தட் ஏரியா வில் பி கெட்டிங் மூவ். இது ஒரு பாசிபிலிட்டி. இது எதுக்குன்னா, நாளைக்கு நீங்கள் சேர்ந்து வாழ்கிறீங்க பிரிஞ்சு வாழ்கிறீங்க, தட் இஸ் யுவர் சாய்ஸ். ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நம்ம வாழக்கூடிய இப்படி பிரிஞ்சுதான் சார், இப்படி இருந்துட்டு போயிடலாம், இப்படி இருந்துட்டு போயிடலாம், அது உங்களோட இதுதான். ஆனால் நம்ம மனசில் எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த தவறு பண்ணிவிட்டு ஒரு கில்ட்டாக இருக்கும், அந்த தவறு பண்ணிவிட்டு ஒரு வருத்தமாக இருக்கும். இல்லை இவங்க இப்படி பண்ணதை நம்ம கேள்வி கேட்காம விட்டுட்டோங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, ஒரு கொஷின் கேட்கணும், ஒரு ஏன் இப்படி நடந்தது, ஏதோ ஒரு திங், ஒரு கொஷினாக கேட்கணுங்க அப்படின்ற மாதிரி. something will put you down. அதை போய் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா somewhere you can be relaxed, peace, with lots of அந்த அக்செப்டன்ஸோட, பிளிஸ்ஸோட, ஹாப்பினஸோட நீங்கள் இருக்கலாம். அண்ட் இட் டிபெண்ட்ஸ். ஆனால் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி 2 பக்கமும் கிடைப்பதற்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா lots of social dramas, social myths, stereotype. நான் ஆம்பளை, நான் பொம்பளை, நான் போய் இப்படி பேச முடியும். இல்லை ஐடென்டிட்டி, நான் ஒரு கம்பெனியில் பெரிய சிஇஓவாக இருக்கேன் சார், நான் ஒரு பிஸ்னஸ் ஓனர், நான் ஒரு ஐடியில் டீம் லீடராக இருக்கேன், ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கேன், மினிஸ்டராக இருக்கேன், ஆர் மேபி இட் இஸ் ஜஸ்ட் யுவர் ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டினால யூ கான்ட் மூவ் பியாண்ட். ஸோ ட்ராப் எவ்ரி திங். கோ அஸ் அ ஹஸ்பண்ட். உங்கள் ரோல் என்ன? அஸ் ஹஸ்பண்டாக நீங்கள் போங்க. உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்கள் கமிட்மெண்ட், கோ வித் தட். டெஃபினட்டாக நீங்கள் இந்த கான்டெக்ஸ்டோடு போயிட்டு அந்த பர்சன்கிட்ட பேசுகிறப்ப டெஃபினெட்லி இட் வில் கெட் அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அ சேஞ்ச். நாட் வித் த ட்ராமாஸ், நாட் வித் த story you had already about that person or the life you had about yourself and that person. Your intention is about completeness and making this relationship to work. அந்த மாதிரி இருக்கணும். And you move with roles, responsibilities and commitments. இந்த மாதிரி அந்த பர்சன்ட்ட போய் பேசுகிறப்ப, அந்த ஃபேமிலி அப்ரோச் பண்ணுறப்ப டெஃபினெட்லி there will be something will be moving in that in your life. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப
ஒரு மன நிறைவு தரக்கூடிய ஒரு பதிவாக இருந்தது, மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பதிவாக இருந்தது, உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தெரியுங்க யாருக்கு இதை அனுப்புனா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யாரோட வாழ்க்கை மாறும் அப்படின்றது. அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டெஃபினெட்லி திஸ் வீடியோ வில் ஹெல்ப் தம் சம்வேர் இன் தர் லைஃப். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களிடம் பகிருங்கள். லெட்ஸ் ஷேர். ஷேரிங் இஸ் act of caring. Thanks for listening. Have an amazing life. Bye.